வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன், கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்களா, டாபிக் வைஸ். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சைக்காலஜி ஆஸ் வெல் அஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸு, திருக்குறள் கொஸ்டின்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ், பொதுத்தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துட்டோம். இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசுவோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஓப்பனாக சொல்லணுன்னா, அந்த கொரோனாக்கு அப்புறம் தான் அவங்க அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அவங்க அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அதுதான் உண்மை. ஒரு 4 to 3 or 4 கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் எப்படி வரும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இல்லை, ஒரு 1 இயருக்கு முன்னாடி அது மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இது அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், அப்பாயின்மெண்ட்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு நியூஸோட நிப்பாட்டிப்பாங்க. இப்போ அப்டேட்டட் சிலபஸில் மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ் அங்கங்கே தூக்கி பேஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, எல்லா ஜென்ரல் ஸ்டடீஸ் டாப்பிக்லேயும். ஸோ இனிமேட்டு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஒதுக்க முடியாது, படித்து தான் ஆகணும். அதனால தான் இப்போ இந்த சிலபஸ் ரிவிஷனுக்கு அப்புறம் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை அப்லோட் பண்ணுறோம். முன்னாடி 2019-20 வாக்கில் நம்ம போட்டுட்ருந்தோம். இப்போ தான் நம்ம மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸை கொண்டு வரோம். கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றும் இல்லை, இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக் ஆக்கிடுறாங்க நிறைய பேர். டெய்லி படிக்கணும், மந்த்லி படிக்கணும், சரிங்களா, இது படித்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. பட் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அது யூபிஎஸ்சியை விட்டுறலாம் நம்ம, மற்றபடி யூபிஎஸ்சியை விட்டுட்டு மீதி இருக்கிறதுல எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிக்கிறப்ப இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். ஸோ மெயின்ஸில் நம்ம அந்த கீவேர்ட்ஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி அதை ஜாயின் பண்ணுறது, சரிங்களா? இப்போ ப்ரியாம்பிள்னால் தெரியும், ப்ரியாம்பிள் என்னென்ன இருக்குது, என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, அதை பற்றின கமெண்ட்ஸு, யாருக்கு ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தது எப்படி மாறிச்சு, இதெல்லாமே நமக்கு தெரியும். பட் அதை ஒன் வேர்டாக நம்ம எழுதுகிறப்ப நம்ம எழுதிடுவோம். பட் ஹவு டு பிரிங் இட் ஆஸ் எ பேராகிராஃப் இன் மெயின்ஸ், அங்கே தான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? பேராகிராஃப் க்ரியேஷன், க்ரியேட்டிவிட்டி, ஜாயினிங் வேர்ட்ஸ், இந்த மூணுத்துக்கும் தான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் தேவைப்படும். பட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நடப்பு நிகழ்வுகளுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த கம்பைலேஷன் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு கம்பைலேஷன் எல்லா அகாடமியும் வச்சுருக்காங்க, எந்த இது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் யார் யார் டாபிக் வைஸ் போகிறாங்கன்னு பாருங்கள், அதுதான் பெஸ்ட். மந்த்லி வைஸ் போகிறது செட் ஆகாது. நீங்களே ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னா, ஒரு 20 அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு 6 months இருக்குன்னா, அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சு எழுதிடலாம். இதே மந்த்லி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கிளம்ஸியான ஏரியா மாதிரி இருக்கும். அது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா டாப்பிக்கும் மந்தில் இருக்கும், மறுபடியும் ஒவ்வொரு மாதத்துக்கும் படிக்கணும். அது உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி இது எல்லாத்தையும் ஒரே மாதம் படிச்சுட்டு அடுத்த மாதம் பாதித்தை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கன்ஃபியூஷனை தான் ஏற்படுத்தும், சரிங்களா? அதனால் ஒரு டாபிக் வைஸ் பொறுத்து தான் ஹெல்ப்ஃபுல். ஸோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கோன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கேயும் காமிக்கிறோம். ஏன்னா பிளாங்காக கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு படித்தா என்ன கொஸ்டின் வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த 11 டாப்பிக்காக பிரிச்சுட்டு, இது பார்ட் 1 வீடியோ, அதனால் இதில் 6 டாபிக் தான் இருக்கும். 2 பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் to ஏப்ரல் வரைக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங் இருக்கா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டது அதிகமாக போல் ஒரு 1 year தான் நான் போயிருக்கேன். ப்ளஸ் செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்த பக்கம் இங்கிலீஷ், இந்த பக்கம் தமிழ், சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு ஸ்கீம்ஸு, யூனியன் பட்ஜெட் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது டிஎன்பிஎஸ்சி இன்னும் சமீபமாக நடந்த எக்ஸாமில் இன்னும் 1 year 1.5 yearலாம் போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அப்பாயின்மெண்ட்ஸு, அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் தான் ரொம்ப பின்னாடி போகிறாங்க. அந்த நோபல் பரிசு அதில் கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க. இப்போ சமீபமாக எக்ஸாமில் கூட லாஸ்ட் இயர் அந்த நோபல் பரிசை பற்றி கேட்டுட்டாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸாமில் இருக்கட்டும், நம்ம
அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும்.